இதோட மீனிங் அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். புரோட்டோடைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ புரோட்டோடைப்ல ஒன்னு இந்த என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன் நேமு, அப்புறம் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை கிளியரா மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வேரியபிள் கொடுக்காம கூட கொடுக்கலாம். நீங்க அங்க கேட்டீங்க பாருங்க, இங்க செமிகோலன் போடணுமா அப்படின்னு கேட்டா, இப்பதான் இங்கதான் போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் ஆப்ட். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க செமிகோலன். அப்போ இந்த மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த क्वेश्चंस வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. Arguments, passing arguments can be classified in 2 types. One is called call by value, another one is called call by reference. ஓகேங்களா? இப்ப call by value அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே call by value சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? call by valueனா ஆக்சுவலா இந்த காப்பி ஆஃப் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நிமிஷம், இப்போ இங்க கம்பைலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்கேன், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆர்குமெண்ட்ஸ் தட் இஸ் கால்டு 10ன்னு வச்சிருக்கேன், அதை பிரிண்ட் பண்றேன். ஆர்குமெண்ட்ஸ் இப்ப இந்த ஃபங்க்ஷன் 1 கால் பண்றேன், கால் பண்ணா எங்க வரும், இங்க வரும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட் என்ன இருக்கு, 10 இருக்கு. ஆர்குமெண்ட் 10 இருக்கு. இங்க இருக்கிற வேல்யூவை அப்படியே பாஸ் ஆகும். எதுல இருக்கு, ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல என்ன இருக்கு, 10 இருக்கு. 10 will be passed to this one. ஆக்சுவலா வேல்யூ மட்டும்தான் பாஸ் ஆகுது, வேரியபிள் பாஸ் ஆகல. வேரியபிள் இருக்கிற வேல்யூ தான் பாஸ் ஆகுது. அப்புறம் இங்க ஆர்குமெண்ட் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன், அதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் திரும்ப போறேன், இங்க என்ன பண்றேன், திரும்பவும் ஆர்குமெண்ட்டை கொடுக்குறேன், பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்படி பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, இங்க 10 இருந்தது. இப்ப இங்க வரும்போது 20 மாத்துறேன். அப்போ பாத்தீங்கன்னா இது லோக்கல் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இதனுடைய சேஞ்சஸ் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் that is cannot affected in the main program. That is called call by value. Call by value means now we are passing only copy of value. இங்க இருக்கிற ஆர்குமெண்ட்ல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் பாஸ் ஆகும், ஆர்குமெண்ட்ங்கிற வேரியபிள் பாஸ் ஆகாது. அதுதான் மீனிங். ஓகேவா? டவுட் இருக்குங்களா அதுல? இல்ல. அடுத்தது பார்க்கலாம். இப்ப கால் பை ரெஃபரன்ஸ் இங்கேயே சொல்லிடுறேன் நான், ஏன்னா இன்னொரு ப்ரோக்ராம்ல போயிட்டு அதை கால் பை ரெஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அது பாயிண்டர் வரும். பாயிண்டர்னா இங்க பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தலாம், ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்தது, அதனால கால் பை வேல்யூ திரும்ப போட்டிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது, அது மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ப்ரோக்ராம திரும்பவும் சொல்றாங்க. ஓகே, நல்லா வச்சுக்கணும். வேல்யூ 10 இருக்கு, அதை பிரிண்ட் பண்றோம். இப்ப ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம். ஃபங்க்ஷனை கூப்பிட்டா எங்க வரும், இங்க வரும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆம்பர்சண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப ஆர்குமெண்ட் ஆம்பர்சண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் வில் பி பாஸ் டு திஸ் ஒன். அட்ரஸ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ரிசீவ் பண்ணும்போது பாயிண்டர் தான் ரிசீவ் பண்ணும். ஒரு பாயிண்டர் வேரியபிள், it is also variable, it is a special variable. That variable can store only address of another variable. Pointer variableங்கிறது பின்னாடி தனி சாப்டரே இருக்கு. Pointer is a variable, that is a special variable that can store address of another variable. இதுல டவுட் இருந்தா டயக்ராம் தான் போட்டு சொல்லணும். டவுட் இருக்குங்களா? ஓகே, நீங்க அட்ரஸ்ன்னு சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எங்க மெமரி லொகேஷன் ஸ்டோர் ஆகுதோ அந்த லொகேஷனோட இன்ஃபர்மேஷனை இங்க வச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப வேணா போட்டு காமிக்கிறேன், ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வேரியபிள் சொல்றேன். இப்போ ஜென்ரலா போடுறேன்னா இது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், இது ஒய்ன்னு ஒரு வேரியபிள்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்க. இது எக்ஸ், இதுல இருக்கிற வேல்யூ 10. இந்த வேரியபிளோட லொகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ அட்ரஸ் இதுதான் அட்ரஸ். வேல்யூ இதுதான் வேல்யூ. இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு என்னன்னா ARU ஆர்குமெண்ட்னு சொல்றேன். இது தட் இஸ் a பாயிண்டர் வேரியபிள். இது என்ன, இந்த ஸ்டார்னு போட்டாலே என்ன திரும்ப மீனிங்? ஸ்டார் VAR அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன மீனிங்னா இது பாயிண்டர் வேரியபிள்னு அர்த்தம். அப்ப இது என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டா அட்ரஸ ஸ்டோர் பண்ணும். அவ அட்ரஸ்னா இப்ப இந்த வேரியபிளோட அட்ரஸ் என்ன இருக்கு? 1000 இருக்கு. அந்த 1000 தான் இங்க ஸ்டோர் ஆகும். ஆனா இந்த வேரியபிளுக்கு மேபி சம் அதர் அட்ரஸ் இருக்கலாம். இந்த 1000 தான் நம்ம வந்து அட்ரஸ்ன்னு சொல்றோம். ஆனா இது வேல்யூ, இது அட்ரஸ். இது பாயிண்டர் வேரியபிள், இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிள். எப்படிதான் இருக்கும்? டவுட் இருக்குங்களா? ஓகே, அதனால என்ன அட்வான்டேஜ் பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்றது நார்மல் வேரியபிள்? ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க என்ன பண்றேன்னு சொன்னீங்க? நீங்க ஒர்க் பண்றீங்களா டேவிட்? ஆமா ஆமா, நான் யூனிக்ஸ் அட்மின். ஓ, அதான் கேட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அத நீங்க அன்னைக்கே சொல்லி நேற்றுக்கே சொல்லி இருந்திருக்கலாமே. நான் கேட்க மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து இந்த லிங்க்டு லிஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. தெரியும் தெரியும். அங்க வந்து பாயிண்டர்ஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதாவது வந்து பாயிண்டர்ங்கிறது ஒரு C and C++ல ஒரு சூப்பரான கான்செப்ட். அந்த பாயிண்டர் வந்து ரொம்ப ரோல் வந்து பிளே பண்ணும். இப்போ அட்ரஸ்னா இப்ப வந்து இந்த அட்ரஸ் நான் இப்ப சொன்னேன்னு வச்சுங்களேன். இப்போ அதான் நீங்க ஒரு ஆள் தான் கிளாஸை கவனிக்கிறீங்க. இப்ப இந்த எக்ஸ் நான் இப்போ வச்சுக்கலாம். எக்ஸ் 10, இது 1000 அப்படின்னு சொல்றேன். இன்னொரு இடத்துல இந்த அட்ரஸ வந்து இங்க பாஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ இந்த எக்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லொகேஷன்ல 15 அப்டேட் ஆகும். இப்ப ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் கிரியேட் ஆகுது. அந்த அட்ரஸ்ல நீங்க எத்தனை டைம் அப்டேட், அட்ரஸ் தெரிஞ்சா போதுமே. ஒரு 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 போட்டோ காப்பி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பாத்துறீங்களா? நம்ம இப்போ டிஜிட்டல் காப்பி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து உங்க அந்த பிலிம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இது தின்னா இருக்கும். அதை கொடுத்த உடனே நீங்க அதை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும் போட்டு தரேன்றோம். அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஆனா இது வந்து இது ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இது ஒரு தனி கடல். ஆனா என்ன, மெமரியை வந்து நம்ம டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கிறோம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலா இன்னொரு டயக்ராம் போடலாம். அது வந்து ஒரு ஆக்சுவலா இந்த லிங்க்டு லிஸ்ட் இந்த மாதிரி வரும்போது ஒரு டயக்ராம போட்டு பண்றது அது நல்லா இருக்கும். இப்போதைக்கு அது வந்து டைம் இல்லைங்கிறத உங்களுக்கு கன்வே பண்றேன். நீங்க எப்போ